இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்த சோயா பிரியாணியோட ரெசிபி தான் உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ண போறேன். ரொம்ப டேஸ்டா சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்கும். வாங்க எப்படி பண்றது சொல்லி பார்க்கலாம். இந்த சின்ன கப்ல 2.5 கப் சோயா எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 டைம்ஸ் நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு சோயா முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இல்லைனா சுட தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சோயா நல்லாவே சாஃப்ட் ஆயிடும். சூடு ஆறிட்ட பிறகு சோயாவை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். குக்கரில் 3லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே எடுத்து வச்சிருக்க சோம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 வெங்காயத்தை நீட்டா நறுக்கி வச்சிருக்கிறத சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கூட 3 பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிட்டேன். வெங்காயம் இது மாதிரி நல்லா பொன்னிறமா வதங்கின பிறகு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்ட பிறகு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி மேலே கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்டாக வதக்கிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க சோயாவை சேர்த்து மேலே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்ட பிறகு காரத்துக்கு ஃபஸ்ட்டே நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கியிருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு க்ளீனாக மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். சோயா உள்ள நல்லா மசாலா இறங்குற வரைக்கும் நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்தது 2 ஸ்பூன் கட்டியான தயிர் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அரிசி போட்ட பிறகு இது மாதிரி மசாலாவில் நல்லா கலந்து விட்டுக்கணும். உடையாமல் கொஞ்சம் க்ளீனாக கலந்து விட்டுக்கோங்க. அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு வாட்டி க்ளீனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வரப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டா ப்ரெஷர் போன உடனே குக்கர் திறந்து பார்த்தா நம்ம சுட சுட சோயா பிரியாணி ரெடி. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாகவே வந்திருந்தது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடவே தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் ரெசிபீஸ்க்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.